கைகளிலே காவிக்கொடியை பிடித்திருக்கின்ற தமிழகத்தை பாதுகாத்து வருகின்ற எல்லை சாமிகள் அனைவருக்கும் வணக்கம். தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பாதுகாப்பதிலே முனைப்பு காட்டியது ஐயா சொர்ணத்தேவர் குடும்பம். காசி விஸ்வநாதர் ஆலயத்தை கபலீகரம் செய்வதற்காக ஒரு முயற்சி நடந்தது. ஆலய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், ஆலயத்தின் எதிரிலே அனைத்தையும் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும். இதன் மூலம் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு தொல்லை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிக்க செய்ய வேண்டும், கோவிலை பாழடைய வைக்க வேண்டும் என்று எதிரிகள் திட்டமிட்டார்கள், பயங்கரவாதிகள் திட்டமிட்டார்கள். திட்டத்தை செயல்படுத்தி தொடங்கிவிட்டார்கள். அதற்கு நேருக்கு நேராக நின்று அதை தடுத்து காத்தவர் ஐயா சொர்ணத்தேவர் குடும்பம். அந்த நிகழ்விலே நம்முடைய குமார் பாண்டியன் வாழ வேண்டிய வயது, வாலிப வயது, துள்ள துடிக்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தென்காசியிலே பாதுகாப்பதற்கு பாரத தாயின் பாதத்திலே தன்னுடைய குருதியை கொட்டினார் குமார் பாண்டியன். அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தொடர் வன்முறையில் சொர்ணத்தேவர் ஐயாவின் பிள்ளைகள் மேலும் 3 குமார் பாண்டியன் உள்பட 4 பேர் பலிதானமானார். நினைக்க நினைக்க நெஞ்செல்லாம் திக்கு திக்கென்று அடிக்கிறது. தன்னுடைய சிங்க குட்டிகள் 4 பறிகொடுத்த போதும் அந்த ஐயாவின் நெஞ்சத்திலே காசி விஸ்வநாதரை பாதுகாத்த அந்த மனநிலை, பெருமிதம் தென்பட்டதை என் கண்களால் பார்த்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த தென்காசி மண்ணிற்கு வருகின்ற 17ஆம் தேதி டிசம்பர் 17 குமார் பாண்டியன் அவர்களின் 19ஆம் ஆண்டு நினைவு வீரவணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அத்தனை காவல் தெய்வங்களும் எல்லை சாமிகளும் தென்காசியை நோக்கி வர வேண்டும். குமார் பாண்டியன் தரையிலே விழுந்து பாரத அன்னையை வணங்கி இரத்தத்தை சொரிந்த அந்த இடத்திலே அஞ்சலி செலுத்த வேண்டும். அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். ஆகவே காவிக்கொடி பிடித்திருக்கின்ற எல்லை சாமி அனைவரும் வருகின்ற 17ஆம் தேதி தென்காசியிலே ஒருங்கிணைய வேண்டும், கூட வேண்டும். அனைவரும் வருக வருக, சந்திப்போம், சிந்திப்போம், வெற்றி பெறுவோம். இந்துக்களின் ஒற்றுமை ஒன்றுதான் அனைத்துக்கும் மருந்து என்று கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.